ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அபிதாபியில் வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்க் இருக்குது. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலேயே நான் வந்துட்டு தாஜ்மஹாலை பார்த்தது இல்லைங்க. எனக்கு இது பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் தான் கிடச்சிச்சு. ஏன்னா கம்பேர் டு தாஜ்மஹால் வந்து இது வந்து சின்னதுன்னு சொல்லிட்டு எங்கள் டூரிஸ்ட் கைட் சொன்னாங்க. பட் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மாஸ்க்கு கீழே வந்து நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உள்ளேயே நடந்தோம், அண்டர் கிரவுண்ட்லேயே நடந்தோம். அந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்பாக இருந்தது. இங்கே உள்ளே போகும்போது நிறைய வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம படுதா போட்ட மாதிரி நம்ம ஹேரெல்லாம் வெளியே தெரியாமல் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து நம்ம விஸ்ட் வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. ஜென்ஸ்க்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பட் வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. நம்ம சாரீ கட்டும் போது நம்ம ஹிப்பெல்லாம் தெரியக்கூடாது, ஸோ மேலே கோட் மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உள்ள எந்த வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ தூரம் போயிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்ததுனால நானுமே வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இதுவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா தாஜ்மஹால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. அதையும் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க. கலைநயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுற அழகு. அண்ட் உண்மையிலே இங்கே வந்து நிறைய பேர் பார்க்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பெரிய சான்லியர் இருக்குது பார்த்திங்களா. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரஸ்கி ஸ்டோனில் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப காஸ்டாமா. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இந்த ஜுவல்லரியிலலாம் இப்போ அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டோன் தான் இது. ஸோ இங்கே வந்துட்டு கீழே வந்து க்ரீன் கலர் கார்பெட் மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இந்த கார்பெட் எல்லாமே வந்துட்டு மேன்மேட் கார்பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல பெரிய கார்பெட் ஃபுல்லாக வந்து விரிச்சிருந்தாங்க. அண்ட் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி கொடி கொடியாக டிசைன்ஸ்லாம் வந்து போட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கம்பேர் டு துபாய் அண்ட் ஷார்ஜா, இதுதான் வந்துட்டு பெரிய மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதாவது பகலில் பார்க்குறது ஒரு அழகுன்னா, நைட்டு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது. இந்த லைட்டிங்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கும்போது இந்த மசூதி வந்து நாங்கள் வந்து பார்க்க வரத்துக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்தோங்க. அதாவது வந்து எங்களை பஸ்ஸு ட்ராப் பண்ண இடத்துலேருந்து அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்தது. திருப்பி மேலே வந்து இங்கே வரத்துக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட உள்ளுக்குள்ளேயே நாங்கள் நடந்து வந்தோம். ஸோ இது எந்த வேலை வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரங்கள் இருந்தாலும் சரி, அதை அழகாக கட் பண்ணி அது பார்க்கும்போதே வந்து ஸ்கொயராக இருந்தது பார்த்திங்களா. அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை மரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்துட்டு அழகுபடுத்தி வந்து பார்க்குறாங்க. அது வந்து பார்க்கும்போது உண்மையிலே ஒரு விஷயங்கள் கூட இவங்க வந்து அலட்சியமாக பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் இறக்கிடுறாங்க. பட் அதிலேருந்து நம்ம வந்து 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்து தான் போகணும். இந்த லைட்டிங்ஸில் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி தாஜ்மஹால் பார்த்தவங்களுக்கு வந்துட்டு இது வந்து சின்னதாக தோணுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ லைட்டிங்கில் பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு நிலாவை பார்க்குற மாதிரி அழகாக இருந்தது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இன்றைக்கி என்ன பிளான்னா, இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஷார்ஜா போயிட்டு அப்படியே வந்து பூஜ் கலிஃபா போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ என்றைக்கிடா அந்த டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட டாப் ஃப்ளோரில் இருக்கோம். ஆக்சுவலி வந்ததுலேருந்து மேலெல்லாம் போயிட்டு வியூவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்கெங்க காலையில் சைட் வியூ பார்த்துட்டு நைட்டு வந்து படுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது டயர்டில். இதெல்லாம் வந்துட்டு எங்களால் பார்க்கவே முடியல. ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேன்றதுனால நம்ம வந்து ஹரிபரியாக வந்து கிளம்பிகிட்ருப்போம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளால் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மேலே வந்து இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குது, ஆக்சுவலி ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அடிக்கிற குளிர்லலாம் வந்துட்டு இறங்குறது வந்து கஷ்டம் தான். ஆக்சுவலி தண்ணி வந்து வார்மாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டைம் இல்லை, அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கல. பட் இங்கேருந்து வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னுமே வந்துட்டு மிஸ்டெல்லாம் வந்து போகவே இல்லை, அந்த அளவுக்கு குளிர் இங்கே இருக்குது. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் சிட்டியே தெரிஞ்சுது.
கார்லாம் எப்படி பார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நீட்டாக அது இடத்துல அவங்க பார்க்கிங் ஏரியாவில் அழகாக வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாய்னாலே டிசிப்ளின் தாங்க, டிசிப்ளினுக்கு அடிச்சிக்கவே முடியாது. ஸோ டிஸ்டன்ஸ் கூட பாருங்கள், ஒவ்வொரு காருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது பாருங்கள். எந்த காராவது நீங்கள் வந்து ஒட்டிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ நான் வந்து ஹைவேஸில் போகும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம துபாயிலேருந்து கிளம்பி ஷார்ஜா போயிட்டுருக்கோங்க. ஸோ துபாயில் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் பார்த்தோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்தாலும் நார்மலான அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்துட்டு துபாயிலேருந்து கொஞ்சம் இறக்கமான ஊருன்றதுனால வந்து சில சமயம் மழை பெய்கிற நேரம்லாம் தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜா போகிற வழியில் வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று பார்த்தோம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஷார்ஜாலையும் அழகான பீச்செல்லாம் இருந்ததுங்க. என்னடா ஒவ்வொரு பீச்சாக காமிக்கிறாங்களே, நம்மளை இறக்கி வந்து பக்கத்தில் இன்னும் காமிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது இந்த பீச்சுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஷார்ஜாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அல் ஹீரா பீச் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பீச்சில். பட் பீச்சில் வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே உள்ள பீச்லாம் ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்ததுங்க. அண்ட் இங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்கெலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் நின்று பாருங்கள், தண்ணியில் இறங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த பீச் ஓரங்களில் வந்து நிறைய குட்டி குட்டி சங்கெல்லாம் ஒதுங்கி இருந்தது. அது நான் வீட்டுக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருந்தது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, என்னோடய கட் ஷூ வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஐயோ நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே காலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, டக்குன்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க கொடுத்தாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்த விட்டு போகவே எங்க யாருக்குமே வந்துட்டு மனசு வரல. அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு வர மாதிரியாக இருக்குது. ஒரு 1 hour கொடுத்துருந்தா கூட ரசித்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஷார்ஜாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்துட்டு துபாயில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேர் டு ஷார்ஜா அப்படின்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பட் நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் துபாய் வந்ததுக்கப்புறம் துபாயிலேயே வந்துட்டு டே டு டே இருக்குது. ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் ரேட்டாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஹரிபரியாக பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா திருப்பி வந்து நாங்கள் டே டு டேயில் வந்து துபாயில் உள்ள டே டு டேயில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே வந்து இன்னுமே வந்து கம்மியாக இருந்த மாதிரி தோணுது. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டூரெல்லாம் வந்தீங்கன்னா ஷார்ஜாவில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நீங்கள் துபாயிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் டே டு டேயில், ஓகேங்களா. அங்கே வந்து எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ அடுத்து பீச்சுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய போட்லாம் நிறுத்தியிருந்தாங்க. ஸோ நம்ம இதில் ட்ராவலும் பண்ணிக்க முடியும். ஸோ எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி இருந்தால் நம்ம துபாயில் போன மாதிரி இதுலேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். துபாய் வந்தாச்சுங்க. நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ரூமில் வச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம போக போகிற இடம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூர்ஜ் கலிஃபா. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நாளைக்கு நம்ம பூர்ஜ் கலிஃபா போனதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.